ரைட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மிரர்ஸை செக் பண்ணிவிட்டு ரைட் இண்டிகேட்டரை போட்டுட்டு ரைட் லேனுக்கு வந்துடணும். முடிஞ்சால் ஷோல்டர்ஸையும் செக் பண்ணிக்கோங்க, யாராச்சும் ரைட் லேனில் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ரைட் லேனுக்கு வந்துடுங்க. ரைட் லேனில் வந்துட்டு ஸோ ரவுண்ட் அபவுட் அப்ரோச் பண்ண போகிறோம். நமக்கு ரைட் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரியாரிட்டி இருக்குது. இந்த ரவுண்ட் அபவுட்டில் வந்துட்டு சந்துக்குள்ளெல்லாம் போய் முந்திக்கிட்டு இருக்கக்கூடாது. போகட்டும், அந்த வண்டி போகட்டும், தப்பு இல்லை. அந்த வண்டி போனதுக்கப்புறம் நம்ம போய் இந்த லைனில் போய் நிற்போமா, பைக்குக்கு ப்ரியாரிட்டி இருக்குது. ஸோ அந்த பைக் போகணும். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம பூந்தாச்சு. இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு லேனுக்கு வந்துடணும். இப்போ ரவுண்ட் அபவுட்டில் யூட்டர்ன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரைட் லேன் வந்துடணும். ரவுண்ட் அபவுட் வரதுக்கு முன்னாடியே மிரர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ரைட் லேனுக்கு வந்துடணும். ரைட் லேனில் வந்துட்டு ரைட் லேன்லேயே தான் கண்டினியூ பண்ணணும். யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஆன்லேயே தான் இருக்கணும். ஸோ சேம் ரவுண்ட் அபவுட்டில் 1/1 தான் போகணும். க்யூவில் எப்படி நம்ம போவோமோ அதே மாதிரி தான் போகணும். ரைட் சைடில் இருக்கிறவங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்குது. நம்ம நின்று ரைட் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் வழி விடணும். ஸோ சேஃப் கேப் கிடச்ச உடனே நம்ம உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டு இவங்கள மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தான் முன்னுரிமை இருக்குது, நம்ம தான் ஃபர்ஸ்ட் போகணும். இப்போது லெஃப்ட் சைடு செக் பண்ணிவிட்டு வந்துடணும். அவ்வளோதான். ரைட் டர்ன் யூ டர்ன் பண்ணுறது இப்படி தான் சேஃபாக பண்ணணும்.